இருக்குது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர்கிரீன் அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி நடக்குது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை 16ஆம் தேதி காலை 9:30 இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது. கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே உங்களோட பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு நீங்க நேரடியாக பயிற்சியில வந்து கலந்துக்க முடியும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 16ஆம் தேதி சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர்கிரீன். அதே மாதிரி ஜூலை 23ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் பயிற்சி வகுப்பு நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலவாசல் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஜெர்மானிஸ் அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட பேரை நீங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக வந்து கலந்துக்க முடியும். ஆனந்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 நபர்களுக்கு மேலே இந்த பயிற்சி நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா 50,000க்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் மட்டுமே இருக்காங்க, அவரோட ஃபாலோவர்ஸ் மட்டுமே. ஸோ அதை போக நிறைய விஷயங்கள் ஒரு வாரமும் நிறைய பேர்த்துக்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பை. இதன் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. பணம் ரீதியான நல்ல மாற்றம் இருக்குது. அவங்களோட வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலையில் வந்து கூட இன்றைக்கி அவங்க பணம் ரீதியான நல்ல சந்தோஷமான வாழ்க்கையிலையும் குடும்ப ரீதியான நல்ல சந்தோஷமான வாழ்க்கையிலையும் அவங்க இருக்காங்க. தொழில் வந்து ரொம்ப நிறைய தொழில் நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் அது எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன தொழில் உங்களுக்கு செஞ்சால் அது செட் ஆகும், நீங்கள் எப்படி தொழில் செய்யணும், இது எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ஷயம் வழங்கும் பணவளக்கலை ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. அதுவும் மகாலட்சுமி தீட்சையுடன் கொடுக்கக்கூடியது. இந்த மகாலட்சுமி தீட்சை பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே உங்ககிட்ட இருக்க எல்லா ஒரு நெகட்டிவ் ஐட்டம்ஸ் திங்ஸ் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிற விதங்கள் ஆகணும். பயிற்சியில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க நம்ம யோசிக்கிற விதம் எல்லாமே மாறி இருக்கு, இதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் கண்டிப்பாக. அந்த மாதிரியான ஒரு பெரிய உந்துதலாக இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் நம்ம அக்ஷயம் வழங்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு. இப்போ மேலே லைவ்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன கேள்விகள் நீங்கள் கேட்கணும்னாலும் தாராளமாக நம்ம ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக கேட்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் ஜி. முதல் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க, இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ வணக்கம் மேடம், வெங்கடேஸ்வரன். எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? கோவில்பட்டி. கோவில்பட்டி. சொல்லுங்க சார், என்ன கேள்விகள் கேட்கணும் நீங்க? மேடம் என்னோட மொபைல் மேடம். சொல்லுங்க சார், ஐயா பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன கேள்விகள் கேட்கணும் நீங்க? மேடம் நான் என்னோட பண கஷ்டங்கள் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டங்கள் கேட்க மேடம். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 7/10/1978. சரிங்க. 8 நட்சத்திரம், விருச்சிக ராசி. சரிங்க, தொடர்ந்து நிகழ்வை பாருங்கய்யா. அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா. வெங்கடேசன் பிறந்த தேதி 7. நாங்கள் உண்மையாவே ஜாதக ஜோசியங்களை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறோம். நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், உன் மனதை நீ அறிந்தால் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு வெங்கடேசன் அவர்களே, உங்கள் விதியை மதியால் வெல்வதற்கான ரகசியங்களைத்தான் நாங்கள் சொல்லி தருகிறோம். நான் இந்து மதமா இருக்கங்காட்டிக்கு அதோட அலங்காரத்தில் இருக்கேன். ஆனா நமது பயிற்சி வகுப்பு மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, வழிபாடு சம்பந்தப்பட்டது அல்ல. நமது பணவளக்கலை பயிற்சி வகுப்பு 100% அறிவியல் பூர்வமானது. அதை ஆன்மீக ரீதியில் சொல்லித் தருகின்றோம். விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைந்து தற்போது சூழலில் செல்வத்தை பெருக்குவது எப்படி என்கின்ற வழிமுறைகளை சொல்லுகிறோம். இதில் நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, கலந்து கொண்டாலே போதும் செல்வத்திற்கான திறவுகோல் உங்களுக்கு கிடைக்கும். பூட்டு உங்ககிட்ட இருக்கு, திறவுகோல் மட்டும்தான் நாங்க தரப்போறோம். எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் சரி, திறவுகோல் இத்தோண்டு தான். அந்த திறவுகோலை தெரிந்து கொண்டாலே போதும் உங்கள் வாழ்வில் செல்வம் பெருகும். ஆகையால் அன்பு வெங்கடேஷ் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பணம் கஷ்டம் என்று சொல்வதை விட பண நஷ்டமாகிவிட்டது என்பதை சொல்வதை விட இஷ்டத்துடன் பணவளக்கலை பயிற்சி வகுப்பிற்கு வாருங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் 100% அனுபவபூர்வமான தீர்வை நாங்கள் தருகின்றோம். அனுபவிக்க ஆரம்பித்தாலே போதும் வாழ்வு வளமாக நிச்சயமாய் மாறும். அவரை விட ஜாதகத்தை ரொம்ப நம்புவாருன்னு நினைக்கிறேன். ஏஞ்சி நாங்க ஜாதகம் ஜோசியத்தை எந்த விதத்திலையுமே பயன்படுத்த சொல்றது இல்லை முதல் கட்டமான பயிற்சி வகுப்பிலே. ஏனென்றால் நம்மை நாம் அறிந்தால் மட்டுமே நம்மை உலகறியும். நம்மை நாம் அறிந்தால் மட்டுமே ஐஸ்வர்யம் நம்மை அறியும். அதெல்லாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நடந்தாவே போதும் உங்களுக்குள் ஒரு தெளிதல் ஏற்படும். அந்த தெளிதல் ஏற்படும் போதுதான் பணவளக்கலைக்கு வருவீங்க.
சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், டிவியில் வந்து பேசுறாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் பணவளக்கலைக்கு வருவதே இல்லை. யாரோட வாழ்க்கையில திருப்பு முனையை தயார் நிலையில் இருக்கிறதோ, யாரோட வாழ்க்கையில மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்களோ அவங்க தாங்க பணவளக்கலைக்கு வராங்க. அதனால வந்த நிறைய பேருக்கு ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில வாரங்கள்ல, ஒரு சில மாதங்களையே மாற்றங்கள் கிடைக்குது. கடந்த 4 நாட்களாக நான் பெங்களூர்ல வந்து பயிற்சி வகுப்பு நடத்தி இருந்தோம். அன்பு தமிழர்கள்னா பெங்களூர் தமிழர்களோட அவ்வளவு அன்பு. இதுதான் முதல் முறையா பெங்களூர்ல பயிற்சி வகுப்பு வைக்கிறோம். நிறைய பேர் இங்க வந்துடுறாங்க, பெங்களூர்ல நேரா வைக்கலாம்னு போயிருந்தோம். பாசத்தையும் அன்பையும் ஆனந்தத்தையும் சமர்ப்பிக்கிறாங்க, எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. அந்த சமர்ப்பணத்தில் தெரிஞ்சுக்கின்ற ஒரே ஒரு விஷயம், எதை நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கை அவர்களை வாழ வைக்கின்றது. நான் எல்லாத்தையுமே சொல்றேன், தயவு செய்து என்னை நம்ப வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கைக்குரியது, ரிசல்ட் கேரண்டி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கின்றேன். நான் நம்ப சொல்வது எதை தெரியுமா? நாங்கள் அனுபவ ரீதியாக கொடுக்கக்கூடிய பயிற்சி விஷயங்களை நம்பினால் போதும். என்னை நீங்கள் நம்ப வேண்டியது இல்லை. ஏனென்றால் நான் நானாக கூறுவது இல்லை. என்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் இந்த தகவல்களை என்னை பரிமாற சொல்கின்றார். அந்த பரிமாற்றம் தான் இந்த நிகழ்வை தவிர என்னுடைய கருத்துக்கள் இல்லவே இல்லை. நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தை என்று வள்ளல் பெருமானார் சொன்னார். அந்த வள்ளல் பெருமானா நான் வந்து தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்கேன். சோ அந்த வள்ளல் பெருமான் சொன்னதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து தந்தாவே போதுங்க. காசு கொட்டும், தனமழை பொழியும், உங்கள் வாழ்க்கையில் பணத்தை பற்றியான எண்ணங்களே வராது. ஏனென்றால் உங்கள் வீடு முழுவதும் பணம் இருக்கும். மூச்சை பத்தி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? மூச்சை உள்ள எடுக்கிறோம், மூச்சை வெளியே விடுறோம், மூச்சை உள்ள எடுக்கிறோம், மூச்சை வெளியே விடுறோன்னு என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கிறோமா? இல்லவே இல்லைங்க. அது போலதாங்க செல்வம் என்பதும் இயற்கையாய் இயல்பாய் இயந்து உங்களோட வரும். அப்படி வரலைன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்றுல விழிப்புணர்ச்சியின்மை இருக்கின்றது. அந்த விழிப்புணர்ச்சியின்மையை சரி செய்து விட்டீர்கள் என்றாலே போதும், செல்வம் உங்களை நாடி தேடி ஓடி வந்து உங்க கூட உட்காந்து. சோ அந்த செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம நிகழ்வுகளை சொல்லித்தரோம். தொடர்ந்து பேசுவோம் ஜி அடுத்த காலருக்கு அப்புறம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் தேவலிபுத்தூர் கிராமம், மல்லி கிராமம். சரிங்க சார், பேர் சொல்லுங்க. என்ன மேடம் உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் வந்து சௌதிக்குமார் மேடம். ஓகேங்க சார், சொல்லுங்க என்ன கேள்விகள் கேட்கணும்? தொழிலுக்கு சம்பந்தப்பட்டது கேட்கணும். கேளுங்க சார். ஹலோ, வணக்கங்க ஐயா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஸ்ரீவில்லிபுத்தூர் தவசி ஐயா, சொல்லுங்க. சார் வந்து இந்த மாதிரி ஒரு கடல் வாக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா சார்? எனக்கு என்ன பிசினஸ்ங்க? இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. கடையே எடுத்து வாங்கி போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல மேனுஃபேக்சர் பண்றீங்களா? என்னங்கய்யா? ஐயா நீங்கள் தொடர்ந்து நிகழ்வை பாருங்க ஐயா. அழுத்தமைக்க நன்றி. அதாவது தொழில், என்ன தொழில் செய்யறீங்க, அதுக்கு எப்படி பலன்னா உண்மையை சொல்றோம். ஒரு போன் கால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது பேர் பொய்ங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டாருங்க. நிறைய உபகரணங்கள்லாம் விற்கிறாங்கய்யா. சில உபகரணங்களை வச்ச காசு வந்துருமா? அந்த உபகரணங்கள் வந்து ஒரு 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் சொல்றாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு கருவியை வாங்கி வீட்டில் வச்சா பணம் வருமா அப்படின்னா நிச்சயமாய் பணம் வரவே வராதுங்க. முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சக்தியை புத்தியில எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். அந்த புத்தியில் இருக்கிறத பக்தியாய் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் மாற்றம் கிடைக்கும். அது அன்பா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி. ஜி, இந்த கேள்விகள் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்குற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கி வீட்டில் வச்சா உடனே செல்வம் அதிகரிக்குமா? நிறைய பேர் நிறைய விஷயங்களை வெளியில பகிர்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெயின் கில்லர் மாதிரி தான் இல்லையாங்க ஜி? அதாவது அது உங்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கையை மட்டுமே உருவாக்கும். சிறு நம்பிக்கையை வைத்து நம்ம வாழ்க்கையில் நடத்திடவே முடியாது. பெரு நம்பிக்கை வேணும். ஒரு தீக்குச்சி பத்திர மாதிரி தான். பட் தீக்குச்சி பத்திரம் எத்தனை நேரம் தீக்குச்சி எரியுங்க? 1 நிமிடங்கள், 2 நிமிடங்கள் எரியும். அதற்கப்புறம் அந்த தீக்குச்சி காணாம போயிடும். ஆனா உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அக்னியை பத்திட்டீங்கன்னா, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொன்னார்ல, அதே போலத்தானே நம்மளோட டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்னார், அக்னி சிறகு அப்படின்னாரு.
அதைத்தான் நாங்க சொல்றோம், அருட்பெரும் ஜோதின்னு சொல்றோம். ரஜினி ஸ்டைல்ல சொன்னா நெருப்புடான்னு சொல்றோம். அந்த நெருப்பை உங்களுக்குள்ள உணர வைத்தோம் என்றாலே போதும், உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் கிடைச்சிருங்க. வெறும் உபகரணங்கள் வாழ்க்கையை நடத்துறாது. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த கல்லை எடுத்தாலும் எந்த மண்ணை எடுத்தாலும் அது உபகரணமா மாறும். அதுதான் இருக்கக்கூடிய ரகசியம். உன்னை நீ அறிந்து கொண்டாலே போதும், உலகத்தை நீ அறிந்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நீ சொல்லும் செயலும் எல்லாம் வெற்றியை தரும். உன்னை நீ அறியாமல் நீ புத்தனாகவும் மகாவீரராகவும் காமராஜராகவும் பாரதியாரும் உங்க வீட்டுல வந்து நின்னாலும் சரி, உங்க வாழ்க்கை மாறவே மாறாதுங்க. ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரியார் உங்க கூட நின்று உங்களை வழி நடத்தினாலும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. சுவாமி விவேகானந்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே போதனை செய்தாலும் உங்க வாழ்க்கை மாறாது. ஏன்னா முதல்ல நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான நிகழ்வு தான் பணவளக்கலை. உங்களை தெரிஞ்சு அதன் மூலமா உங்களுக்கும் பணத்துக்கும் தொடர்பு என்ன, அந்த தொடர்பை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்லித்தரோம். அப்படி செஞ்சா வெற்றி நிச்சயம். இல்லை என்றால் என்ன ஆகும்? தடைகள், தடங்கல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் தான் ஏற்படுமே தவிர நம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படாது. மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும். அந்த ஞானத்தை தான் ஆயக்கலைகள் 64+1 உருவாகி இருக்கக்கூடிய 65வது கலை. இந்த கலையை கற்றுக்கொண்டாலே போதும், 64 கலைகளும் உங்களுக்கு கீழ் பணிபுரியும், சேவை புரியும். அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் பணவளக்கலையில் கலந்து கொண்டாலே போதும், செல்வம் உங்களை தேடி வந்தே தீரும். பெங்களூரை பத்தி சொன்னேன். போய் வந்து 2 நாள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை நடத்தணும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் ஆயிருக்கு. இது வரைக்கும் 3 பேர்த்தோட வாழ்க்கையில மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி இது நடக்குது? அவங்க நம்ம சொல்ற விஷயத்தை நம்புறாங்க, அந்த நம்பின விஷயத்தை செயல்படுத்துறாங்க, வெற்றி அடைஞ்சது. அதே போலதான் உங்களுக்கும். எப்போது உங்களுக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்போதே அங்க மாற்றத்தை ஏற்படுத்துபவரும் வருவார். எப்போது ஒரு சிஷ்யன் தயாராக இருக்கிறாரோ அப்போது அங்க ஒரு குரு உதிப்பார். எப்போது உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ அப்போதே அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்துவிடும். அது போலத்தான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைக்கான தீர்வு வேணும் நீங்க மனசால் நினைச்சீங்கன்னா அங்க வந்து நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு பணவள கலை என்பது மட்டுமே. இந்த செல்வத்தை வளர்த்தும் கலை நிறைய பேர் நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிகழ்வுகளை ஏன் வெற்றி அடைகிறது இல்ல? நாங்க மட்டும் எப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாட்டிலையும் நடத்துறோம் அப்படின்னா, இது எங்களால் நடத்தப்படுவதல்ல, எங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடியது. பல நபர்களின் ஆசீர்வாதங்களும் பல நபர்களின் தனி மனித மாற்றம் தான் இந்த பயிற்சி வகுப்போட வெற்றியே. ஆகையால் அன்பு நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எப்போது பணமழை பெய்யணும் இருக்குதோ, எப்போது உங்க வாழ்க்கை மாறணும்னு இருக்குதோ, எப்போது பணத்திற்கான நல்ல தீர்வு வேணும்னு நினைக்கிறீர்களோ, தொழில வெற்றி வேணும்னு நினைக்கிறீர்களோ அப்போதுதான் நீங்க பணவளக்கலைக்கு கலந்துக்கவே முடியும். எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நேரங்காலம் இருந்தாலும் சரி, மாற்றம் வேணும்னா இங்க வந்தா போதும், முன்னேற்றம் உறுதி. தொடர்ந்து பேசுவோம் ஜி. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், உங்க பெயர் என்னன்னு சொல்லுங்க, என்ன கேள்விகள் கேட்கணும்? சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார், என்ன கேள்விகள் கேட்கணும்? என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஹலோ, என்ன தொழில் செய்றீங்க? பவர்லூம் ஓடிட்டு கம்பெனி வச்சிருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? சொந்தமா ஓட்டிருக்கீங்க. எத்தனை லூம் போட்டிருக்கீங்க? எத்தனை லூம் போட்டிருக்கீங்கயா? ரைட், தொடர்ந்து நிகழ்வா பாருங்க. அழைத்தமைக்கு நன்றிங்கய்யா. நிறைய பேர் இந்த துணி கடைகள், பட்டு சாரிகள், அந்த ஆரணி, காஞ்சிபுரம் அந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேர் வந்து பட்டு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்க. லூம் வச்சிருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே தொழில் ரீதியான மாற்றங்கள் வேணும்னு நினைச்சா மட்டும் போதாதுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க தொழிலை பத்தி நான் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. நான் கிளாஸ் எடுக்கிறது பணத்தை பத்தி தான். பணம் மட்டும்தான், பணம் தான் பிரதானம் என்பதில் மாற்றமே இல்லை. வெளியே வேணா சொல்லிக்கலாம், என்னங்க பணம் மனமனன்னு பேசிட்டே இருக்கிறீங்களா, வேற எதுவுமே இல்லையா? பணங்கிற திருப்தி உங்களுக்கு வந்துருச்சுனாவே போதும். அதற்கப்புறம் நீங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க. நாங்க நேரடியா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா, நம்ம எல்லாருமே இறைவனை உணர்வதுதான் நம்மளின் இறுதி லட்சியம். ஆனா அதற்கு முன்னாடி வாழ்ற வாழ்க்கையில திருப்தி இருக்கணும்ல, இருக்கிற குடும்பத்துல ஆனந்தம் இருக்கணும்ல, நினைச்சது நினைச்ச மாதிரி வாங்கறதுக்கூடிய மன தைரியம் இருக்கணும்ல, செல்வம் இருக்கணும்ல.
அது இருந்துச்சுனாவே போதுங்க, கடவுளின் திறவுகோல் ஈஸியா கிடைச்சிரும். அது உணரணும்னா முதல்ல உங்களை உணரணும் அப்படிங்கிறத விஷயமே. சோ எந்த தொழில் செஞ்சாலும் பணவளக்கலைக்கு வாங்க. உங்களுக்கு காசு நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, காசு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, பணவளக்கலை என்பது உங்க வாழ்க்கையில ஒரு புது பாதையை ஏற்படுத்தி தரும். அந்த பாதையை பிடிச்சிட்டாவே போதும், உங்க வாழ்க்கை மாறும். ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு தான் இந்த அக்ஷயம் வழங்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு. செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. எப்படி நம்ம வாழ்க்கையில செல்வம் அதிகரிக்கணும், கடன் பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும், பணம் நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், விரைய செலவு தடுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்புல கலந்துக்கோங்க. அதுவும் மகாலட்சுமி தீட்சையுடன். இந்த மகாலட்சுமி தீட்சை கிடைக்கிறதுக்காகவே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இந்த தீட்சையே கிடைக்க முடியும். ஸோ இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்புல நம்ம டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் இந்த மகாலட்சுமி தீட்சையுடன் தான் இந்த பயிற்சி வகுப்பவே கொடுக்குறாங்க. ஸோ மிகப்பெரிய செல்வம் ரீதியான நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும். பாசிட்டிவான தாந்திரீக விஷயங்கள் மூலமா, தாந்திரீக பயிற்சிகள் மூலமா எப்படி நீங்க செல்வத்தை பெருக்கிக்க முடியும் நீங்களே. அதாவது நீங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து எங்களோட தொழிலுக்கு என்ன பண்றது, தொழில் விஷயம் எல்லாத்துக்குமே தடங்கலாக தான் இருக்கும் எதை பண்ணாலும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டியூனிங் பாயிண்ட் தான் தேவைப்படுது. அந்த டியூனிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷயம் வழங்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு தான். ஸோ நீங்கள் இந்த ஒரு நாளில் கலந்துக்கிட்டீங்கன்னாவே நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். உங்களோட தொழில் நல்லா நடக்கணும், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் அங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பின்பற்றி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கள் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் செல்வம் வந்துருச்சுனாவே நமக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது, வேறு எந்த விஷயங்களுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தெளிவான மனப்பான்மையோடு இருப்போம். இல்லைன்னா ஒரே ட்ராக்லேயே பணம் வேணும் பணம் வேணும்னு ஒரே சிந்தனையோட தான் ஓடிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் பணம் வந்துருச்சு அப்படின்னாவே பெரிய விசாலானமான பார்வை இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்க நேரிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நாள் பயிற்சியில் கலந்துக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், என்ன கேள்விகள் கேட்கணும்? வணக்கங்க ஐயா, வாழ்க பணமுடன். சொல்லுங்க ஐயா. மிகச்சிறப்பா இருக்குங்க ஐஸ்வர்யத்தோட. எல்லாம் இருக்குதுங்க, தாடிக்குள்ள மறைஞ்சிருச்சாட்டு இருக்கு. சொல்லுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. பல கடைகள்ல வெளியே ரிலீஃப் நம்ம நிகழ்ச்சியை கிளம்புறதுக்கு பல நேரம் முயற்சி பண்ணேன், கலந்துக்க முடியல. ஓகேங்க ஓகேங்க. போன வாரம் பேசினாலே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, நல்லாவே இருக்குது. வாங்க, திருப்தி மனசுல மட்டும் இல்ல, பணத்திலையும் கொண்டு வந்துடலாம். வர ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல நடைபெறுது, நேரா வந்து கலந்துக்கங்க. சரிங்க ஜி. அதாவது இன்னைக்கு ஒண்ணு நடக்கும்னா நாளைக்கு ஒண்ணு மாறுது, நாளைக்கு ஒண்ணு மாறுது. கரெக்டா கான்சென்ட்ரேஷன் கரெக்டா வர மாட்டேங்குது. அதுல மனதுல உறுதிப்படுத்தணும். அந்த உறுதியை எப்படி படுத்தணும் அப்படிங்கறதுல நம்ம முதல் கட்டமா பயிற்சியில சொல்லித்தரோம். அந்த உறுதியை பிடிச்சிட்டீங்கன்னாவே போதும், மாற்றங்கள் கண்டிப்பா உங்களை தேடி வந்துடும். நானும் உறுதியை கட்டம் போட்டு பாக்குறேன். நான் ஒரு நாள் குடும்பம் மரணம் பணம் இருந்தால செயல்பட முடியல. வாங்க, நீங்க வாங்க, எப்படி நிம்மதியா செயல்படுவது, வெற்றிகரமா செயல்படுது. கட்டம் போட்டா பத்தாது, அதுக்கு ஒரு வட்டம் போடணும். அந்த வட்டங்கிற சக்தி நிலையை தான் நம்ம பயிற்சி வகுப்புல சொல்லித்தரோம். வாங்க, அதன் மூலமா நம்ம தொடர்ந்து செயல்படலாம். நன்றிகள் கோடி. நன்றிங்க, அழைத்தமைக்கு நன்றி. எல்லாருமே இந்த ஒரே ஃபோன் கால்ல தான் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. தீர்வு சொல்லணும் தான் எல்லாத்துக்குமே ஆசை. ஆனால் ஒரே ஃபோன் கால்ஸ்லேயே நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து தீர்வு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து 2-3 நாள் பயிற்சி வகுப்பவே ஷ்ரிங்க் பண்ணி ஒரு நாளாக கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான். நீங்கள் அதில் கலந்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், இதற்கு இது என்ன எதனால் தடங்கள் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற தெளிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயிற்சி வகுப்பில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் தயங்காமல் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு நேரடியாக நீங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 16ஆம் தேதி சேலம்ல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் AMR எவர்கிரீன் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் இருக்கு. அங்கே தான் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது. காலையில் 9:30 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது. அதே மாதிரி ஜூலை 23ஆம் தேதி மதுரை காலவாசல்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் ஜெர்மானிஸ் அப்படின்ற இடத்துல பயிற்சி வகுப்பு நடக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்துக்கிட்டாலும் சரி, இதில் எந்த ஊரில் கலந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஊருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் முன்னாடி பண்ணிக்கோங்க. நேரடியாக நீங்கள் 9:30 பயிற்சியில் வந்து கலந்துக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் ஜி. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
ஓகேங்க, என்ன கேள்வி கேட்கணும்? கடன் பிரச்சனையா இருக்குதுங்க. உங்க பணவாளர் சேலம் மாவட்டத்துக்கு நடக்குதுல, அதை கான்டாக்ட் கேட்கணுங்க. சரிங்கம்மா, சரிங்க. கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றிங்கம்மா அழைத்தமைக்கு. ஜி, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகளோடு நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம் ஜி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். அக்ஷயம், அபரிதமான செல்வ ஈர்ப்பு. டாக்டர் ஸ்டார் ஆனந்த்ராமின் பணவளக்கலையின் ஆனந்த ரகசியம், ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த 2 நாள் பயிலரங்கம். செல்வத்தை பெருக்க, ஆனந்தமாய் வாழ ஆனந்த ரகசியம். 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒரே மாதிரியான தொழிலை அவர்கள் செய்தார்கள். ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றம், ஆனந்தம், செல்வமும் வந்து நிறைகின்றது. ஒருவரின் வாழ்க்கையில் வறுமையும், கடனும், தொழில் பிரச்சனையும், குடும்ப பிரச்சனையும் ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை உடைத்து வெற்றி பெற ஆனந்த ரகசியம். செல்வ வளத்தை பெருக்கும் தாந்திரீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆனந்த ரகசியம். சித்தர் வழிபாட்டின் மூலம் சிக்கல்களை தவிர்க்கும் ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆனந்த ரகசியம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட ஆனந்த ரகசியம். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து வாழ்வின் மாற்றத்திற்கான பயிற்சி வகுப்பு. அக்ஷயம், அபரிதமான செல்வ ஈர்ப்பு. உலகிலேயே வளமையான நாடு எது? உலகிலேயே வறுமையான நாடு எது? 2மே நம்ம இந்தியா. 50,000க்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்த்ராம் அப்படின்ற யூடியூப் சேனல். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாவே நிறைய வீடியோஸ் வந்து அவர் டெய்லி என்ன விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு, அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தான். ஸோ நீங்கள் டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்த்ராம் அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அவர் அதில் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் நேரடியாக உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்த்ராம் அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கடன் பிரச்சனைகள் பற்றி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீடுக்கு வாங்கின கடன் ஆகட்டும், வீடு அடைக்கிறதுக்கான கடன் ஆகட்டும், நகைக்கடன் ஆகட்டும், எல்லா விஷயங்களுக்குமே. ஸோ அதற்கான தீர்வுகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த தீர்வுகள் எப்படி இருக்கும்? உடனடியான ரிசல்ட்ஸில் இருக்குமா, இல்லை அவங்க பயிற்சி பண்ண ஒரு விஷயங்கள் தான் இருக்கும், அதை நீங்க பயிற்சி பண்ணணும்னு இருக்குமா, இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம கலந்து கொடுப்போம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சி அவங்க எடுத்துக்கலாம்? அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை, வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை, தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். உங்க பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதற்கு உங்களுக்கு தனிப்பட்ட தீர்வுகளாக தான் பயிற்சி வகுப்பு இருக்கும். பயிற்சியில வந்து ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 50 பேருக்கும் தகவல் ஒன்றுதான், ஆனா பயன்படுத்தும் முறை வேறு. உங்களோட பிரச்சனையின் வீரியத்தை பொறுத்து அதற்கான நாட்கள் எடுக்கும். நாங்க சொல்றது 48 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான பிரச்சனைகளுக்கு முதற்கட்டமான தீர்வுகள் கிடைத்துவிடும். 108 நாட்களுக்குள்ள பிரச்சனையிலிருந்து நிச்சயமாய் வெளிவந்தரலாம். இதற்கு நீங்க என்ன செய்யணும்? நாங்க சொல்ற விஷயத்துக்கான பயிற்சியை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது ரெண்டும் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். நீங்க எந்த ப்ராடக்ட்டையும் எங்ககிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நாங்க சொல்ற தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேலையை செய்யறீங்களோ, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதையே தான் செய்ய போறீங்க. அதுல எதை மாத்தணும், எதை மாத்தினா எந்த பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திடுவோம். ஓகேங்களா? அதாவது எப்போ ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களுக்கு அழகா ஒரு பைபாஸை காமிச்சிருவோம். அந்த பைபாஸை பிடிச்சிங்கன்னா என்ன, 5 மணி நேரம் போற ஊருக்கு 1 மணி நேரத்துல போயிடலாம். அதே மாதிரிதான் 5 வருஷமா பண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமா 4 மாசத்துல பண கஷ்டத்துல இருந்து வெளிவர வச்சிட முடியும். பல ஆண்டுகளா தொழில மாற்றமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில மாதங்கள்ல தொழில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுவரைக்கும் திக்கே தெரியாம எங்க பண்றது, எப்படி செயல்படுறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த நாளே தீர்வுகள் கிடைக்கும். சின்ன லெவல் சின்ன பண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு
நிகழ்வு முடியும் போதே தெளிவு கிடைச்சிடும். ஓகே அவ்வளவுதானுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த நிகழ்வு இருக்கும். ஸோ பணவளக்கலை என்பது உடனடியாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம், 108 நாட்கள் இதில் பயணிக்கணும். நீங்க அந்த பயணம் உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றியை கொடுக்கும். இது ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்லலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சின்னதாக ஒரு நீங்கள் அந்த நேரத்துக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது வந்து உங்களோட மன ரீதியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மன ரீதியான மாற்றத்தை கொடுத்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் நம்ம பணவளக்கலை பயிற்சி வகுப்பு. தொடர்ந்து பேசுவோம் ஜி. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க, என்ன கேள்விகள் கேட்கணும்? சரிங்க, எவ்வளவு நாளா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஓகேங்க, எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. தொழில் என்பது ஒரு நபருக்கு உண்மையாகவே அந்த தொழில் வெற்றியா தோல்வியா, அதுல வெற்றி அடைய முடியுமா அப்படிங்கிறத 3 ஆண்டுகள் முழுசா செஞ்சா தான் அந்த தொழில நிச்சயம் என்னன்னு தெரியும். அது இல்லாமல் தொழிலுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரியான தொழிலை நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தொழில மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஸோ அதுதான் அதோட விஷயமே. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னாங்க. ஓகேங்களா? நம்ம வளரணும் அப்படின்னா நம்மளோட அறிவு வளர்த்தணும். அறிவை வளர்த்துனீங்கன்னா நீங்க வளருவீங்க. அறிவை வளர்த்துனா தொழில் வளரும், அறிவை வளர்த்துனா செல்வம் வளரும் அப்படிங்கிறது தான் பணவளக்கலையே. ஸோ வளரணும் அப்படின்னு நினைப்பு இருக்கிறவங்க அதை வளர்த்தக்கூடிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் தொழில் செய்யறோம்னு தெரியாம நிறைய பேர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏதோ செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தொழில் செய்ய முடியாது. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. குருடராய் பார்த்து திருண்டாவிட்டால், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் கடன்காரர்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் கடனை திருத்த முடியாது. கஷ்டத்தை பார்த்து திருந்தாவிட்டால் கஷ்டத்தை மாற்ற முடியாது. அதை எப்படி மாத்தணுங்கிறதா நம்ம பணவளக்கலை பயிற்சி சொல்லித்தரோம். வந்துருச்சு, ஏதோ ஒரு முயற்சி எடுத்தோம், இந்த பணத்தை வச்சு இந்த தொழில் செய்யலாம், தொழில் ஜெயிச்சிரும், இந்த பணத்தை வச்சு இந்த வீடு கட்டலாம், அந்த வீடு கட்டினோம்னா நம்ம இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சிக்காக, ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்க வெளியே பணத்தை வாங்கியிருக்கலாம். அதை வச்சு வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணீங்க, அது வளர்ச்சி கிடைக்காமல் வீழ்ச்சியை கொடுத்துருச்சு. இப்ப அந்த வீழ்ச்சியை பார்த்துட்டே அழுதுட்டு புலம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருந்தா என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் ஒரு மரத்தை வெட்டிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த மரம் எத்தனை மரத்தை வெட்டினாலும் மரம் என்ன பண்ணுது? நிமிர்ந்து நின்றுட்டு தான் இருக்குது. அது மாதிரிதான் நம்ம வசதி நிமிர்ந்து நிக்கணும். நிமிர்ந்து நின்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, பிரச்சனைக்கான தீர்வு தேடி வரணும்ல. நீங்க தீர்வை தேடி வராம பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு என்ன ஆகும்? மாற்றங்கள் கிடைக்காது. பிரச்சனைக்கான தீர்வு தான் பயிற்சி வகுப்பு. அதுக்குள்ள வாங்க, தொடர்ந்து பேசுவோம் ஜி. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர்ல கூப்பிடுறேங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நந்தகுமார். ஓகேங்க, என்ன கேள்விகள் கேட்கணும் நீங்க? பண பிரச்சனையா இருக்குங்க, அதுக்கு என்ன தீர்வு, அந்த கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்றது? ஓகேங்க, தொடர்ந்து நிகழ்வை பாருங்க, வழி நடத்துறோம். பணவளக்கலை என்பது ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக பணங்கிற விஷயத்தை உங்க வாழ்க்கையில அதிகரிக்கிறதுக்கு, ஈர்க்கிறதுக்கு, வசீகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அனுபவ ரீதியான பயிற்சி வகுப்பு. இது 9:30 5 மணி வரைக்கும் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நடைபெறும். இந்த பயிற்சி வகுப்பில் பணம் என்றால் என்ன, அந்த பணம் உங்க வாழ்க்கையில் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தொழில பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன, கடன் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன, வாழ்க்கையில முன்னேற்றம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன, அதுல இருந்து வெளிவருவது எப்படி, கடனை மிக விரைவில் தீர்ப்பது எப்படி, பணத்தை அதிகமா உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றது எப்படி, அதன் மூலமா அடுத்தடுத்த கட்டத்தில் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவது எப்படி அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லித்தந்து அதை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நடத்தி உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நாள் நிகழ்வு. மதிய உணவு, பயிற்சி புத்தகம், ஒரு ரகசியமான தன அகர்ஷண கல். இது தனத்தை அகர்ஷணப்படுத்தக்கூடிய கல்லும் இதுல தீட்சை தந்து உங்க கையில தருவோம். இதைத்தான் ஒரு நாள் நிகழ்வா நாங்க நடத்துறோம். வல்லரசாகுவதும் நல்லரசாகுவதும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்கு. நீங்க அது ஆகணும் அப்படின்னா அதற்கான நிகழ்வு தான் பணவளக்கலையே. வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் 9:30 5:30 வரைக்கும்
புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் AMR எவர்கிரீனில் நடைபெறுகிறது. பயிற்சியில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் கீழ்கண்ட நம்பர்ல கூப்பிட்டு உங்க பேரை பதிவு பண்ணிட்டு நேரடியாக வந்து அங்க கட்டணத்தை செலுத்தி கலந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த நிகழ்வில் என்ன கட்டணத்தை கொடுக்கிறீர்களோ அந்த கட்டணம் என்பது உங்கள் வாழ்வில் விதைக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது ஒரே ஒரு மாங்காய் விதையை தான் நாங்கள் வாங்க சொல்றோம். ஒரு மாங்காய் விதையை வாங்கி நீங்க மாங்காய் விதைச்சிட்டீங்கன்னா அந்த விதையிலிருந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பழங்கள் வரும். அதன் மூலமாக பணம் வரும். அதன் மூலமாக பலன்களும் கிடைக்கும். அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இதை ஒரு நாள் நடத்துறதுக்கு அப்புறம் உங்களை டாடா பாய் பாய்ன்னு சொல்ல மாட்டோம். உங்களோட வாழ்வாங்கு முழுவதும் உங்களை வழிநடத்தி கொண்டே இருப்போம். எதற்கு? ஐஸ்வர்யத்தோட இருக்கிறதுக்கு, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு, இறையருளை உங்ககிட்ட கொண்டு வருவதற்கான எல்லா விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சோ ஒரு நாள் நிகழ்வு என்பது உங்கள் மொத்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட். அந்த நிகழ்வு தாங்க பணவளக்கலை. வரும் ஞாயிறு சேலம், அடுத்த ஞாயிறு ஜூலை 23 மதுரை, ஆகஸ்ட் 6ஆம் தேதி கோவை, ஜூலை 29, 30 ஆனந்த ரகசியம் 2 நாள் நிகழ்வு. வாழ்வை தொழிலை உச்சமாய் மாற்றக்கூடிய நிகழ்வு. எந்தர தந்தர மந்தர வசிய விருட்ச தேவதை ராசி, இத்தனை விஷயங்கள்லாம் என்ன, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது எப்படி இருக்குது, அகத்தையும் புறத்தையும் மாற்றுவது எப்படி, இந்த கோள்கள்னா என்ன, இந்த கோள்களுக்கு நமக்கு என்ன விஷயம் இருக்குது, எதனால நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்துட்டே இருக்குது, எதனால நம்ம பெருசா ஜெயிக்க முடியறது இல்ல அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும்ல. இந்த கேள்விகளுக்கு எல்லாமே 100% தீர்வை கொடுத்து உங்க வாழ்க்கையை நீங்களே மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வு ஆனந்த ரகசிய நிகழ்வு. இந்த நிகழ்வில் வரதன் மூலமா மாபெரும் வெற்றியை நீங்கள் அடைய முடியும். அதன் மூலமாக உச்சத்தை தொட முடியும். கடந்த ஆனந்த ரகசிய நிகழ்வை 2 மாதத்திற்கு முன்னாடி கோவையில் நடத்தினோம். அதுல விவேகானந்தர் என்று ஒருத்தர் கலந்து கொண்டார். அவர் அந்த நிகழ்வுல வந்துட்டு எனக்கு ஒரு கார் வாங்கணுங்க, வெளிநாடு போகணுங்க, இதுதான் இந்த கனவு, அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுக்கு வந்தனாரு. அவர் ஒரு வெள்ளை கலர் வேகனார் காரை வாங்கிட்டாரு. நிகழ்வு முடிஞ்சு 10வது நாள்ல வெளிநாடு போயிட்டு வந்துட்டாரு. பிரிட்டோன்னு ஒருத்தங்க கிறிஸ்துவ தோழி சென்னையிலிருந்து நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க. 2 வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன்னாங்க. வீட்டு வேலை இப்ப போயிட்டு இருக்குது. ஈரோட்ல ஒருத்தங்க எனக்கு வீடு கட்டுறதா என்னோட வாழ்க்கை லட்சியம்னு சொன்னாங்க. அப்போது அவங்களோட வயசு 62. இப்ப அவங்க சொந்தமான வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க சொந்தமா கட்டின வீடு அவங்க கிட்ட வந்திருக்குது. எப்போ? 62வது வயசுல. வேலூர்ல இருக்க ஒருத்தங்களுக்கு பெரிய தொழில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு தொழில் மாற்றம் கிடைச்சிருக்கு. மதுரையில ஒருத்தர் வந்து 20 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னார். 20 லட்ச ரூபாய் கடன் சரியாகி இருக்கு. இந்த மாதிரிங்க பல்வேறு பண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தோழி ஒருத்தங்க 10,000 ரூபாய் தான் மாத வருமானம் இருந்துச்சு. இப்ப அவங்களோட மாத வருமானம் 2.5 லட்சம் ரூபாய். வீட்டுல ஒரு சாதாரண பெண்மணியா இருந்தாங்க. இப்போ ஒரு மாபெரும் தொழில் நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாம் வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை. சமீபத்தில் டாக்டர் சுரேஷ் என்பவர் பெங்களூர்ல இருந்து என்னை தொடர்பு கொண்டாரு. உங்களோட வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல நான் கலந்துக்கணும், உங்களோட ஒரு நாள் பணவளக்கலையில நான் கலந்துக்கணும், உங்களோட ஆனந்த ரகசியத்தில் கலந்துக்கணும், இதற்கான கட்டணம் எனக்கு இப்ப சந்தேகமா இருக்குதுங்க, என்ன பண்றதுனாரு. உங்களுக்கு கண்டிப்பா அமையும்னு சொல்லி ஒரே வார்த்தையோட முடிச்சிட்டோம். பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து கலந்துக்கணும். என்ன பண்ணாரு, 3வது நாள் எனக்கு போன் பண்ணாரு. என்ன பணம் நீங்க கேட்டீங்களோ அதை விட 5 மடங்கு பணம் எனக்கு எதிர்பாராமல் வந்தது, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு இமிடியேட்டாவே 3 பயிற்சியில புக் பண்ணிட்டாரு, கலந்துக்கிட்டாரு. சோ இதெல்லாம் எப்படி நடக்குது? உங்க வாழ்க்கையில மாற்றம் தயாராக இருந்தால் பயிற்சி தயார். பயிற்சிக்கு நீங்க வந்தால் சரி, அதை முயற்சி செய்வதற்கான வழிநடத்தல் செய்யறதுக்கு நாங்கள் தயார். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம் வாழ்க்கை மாற்றத்தை அனுபவித்தாலே போதும். வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் நிச்சயம் அனுபவிக்க முடியும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 16ஆம் தேதி சேலம்ல பயிற்சி வகுப்பு நடக்குது. அக்ஷயம் வழங்கும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. சேலம்ல புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் AMR எவர்கிரீன் அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. காலையில் 9:30 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது. அதே மாதிரி அடுத்த வாரம் ஜூலை 23ஆம் தேதி மதுரையில பயிற்சி வகுப்பு நடக்குது. தாளவாசல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் ஜெர்மானிஸ் அப்படின்ற இடத்துல பயிற்சி வகுப்பு நடக்குது. நீங்க எந்த ஊர்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட பேரை நீங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்க நேரடியா வந்து பயிற்சியில கலந்துக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் ஜி. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன கேள்விகள் கேட்கணும் ஐயா கிட்ட?
திருச்சியில் நடைபெறாது, மதுரையில் மட்டுமே நடைபெறும். வரும் 23ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 16ஆம் தேதி சேலம்லையும், அடுத்த வாரம் ஜூலை 23ஆம் தேதி மதுரையில் நடக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான், நீங்கள் நேரடியாக வந்து அங்கே பயிற்சியில் கலந்துக்கோங்க. மதுரை காலவாசலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஜெர்மானிஸ் அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பற்றிய நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார் ஆனந்தராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அவர் டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய, அப்லோட்ஸ் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்கள் உங்களோட மொபைலில் இருந்தே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேரடியாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு வசதியாகவும் இருக்கும். உங்களுக்கு அதாவது வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் பார்த்தது என்ன அப்படின்னா, அவார்ட் வந்து பெங்களூரில் கிடச்சிருக்கு. அதாவது குரு பௌர்ணிமா அன்னைக்கு அப்படின்றது, புத்த பூர்ணிமான்னு சொல்லலாம், குரு பௌர்ணிமான்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு வந்து சைத்தன்யா இன்டர்நேஷ்னல் அப்படின்றவங்க வந்து யோக ரத்னா அவார்ட் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காக அப்படின்னா, பணவளக்கலை அப்படின்ற பயிற்சி வகுப்புக்காக. இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த பணவளக்கலை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது மென்மேலே எல்லா இடத்துலையுமே இந்த பயிற்சி வகுப்பு அவங்க நடத்துக்கணும், நிறைய பேர்த்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பெரிய அளவில் கொடுக்கப்பட்ட ஒரு விருது தான் யோக ரத்னா அப்படின்ற ஒரு விருது. கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, பார்க்கும்போது அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொன்னால் நல்லாயிருக்கும். இது எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு குரு பூர்ணிமாவுக்கும் நான் பொன்னூதி மாமலையான கொங்கண சித்தரின் காலடியில் மட்டுமே உட்கார்ந்துருப்பேன். போன ஆண்டு உட்கார்ந்ததுலேயே இந்த ஆண்டு மாபெரும் மாற்றத்தை கொங்கண சித்தரும் தம்பிரான் சித்தரும் என்னை வழி நடத்தினாருங்க. அந்த வழி நடத்துறதுல இந்த மாதம், இந்த வருடம் பௌர்ணமி என்று எதிர்பாராம விதத்தில் என்னால் அங்கே போக முடியல. பெங்களூரில் நிகழ்வு வச்சுருந்தோம். அந்த நிகழ்வில் 3 நிகழ்வு நடந்துச்சு. ஒன்று, எதிர்பாராமல் ஒரு மாபெரும் சித்தரோட இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. அதற்கப்புறம் ஒரு அகோரி கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு அகோரி பாபாஜியோட சந்திப்பு கிடைச்சது. அகோரி பாபா பார்த்து அவர் வாழையிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு கால பைரவரோட ஆசீர்வாதம் நிறைய இருக்குங்க அப்படின்னாரு. அதை சொல்கிற மாதிரியே அந்த நிகழ்வு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதோட படத்தை நான் விரைவில் உங்களுக்கு போடுறேன். பைரவரோட வாகனமான 2 நாய் பைரவர்கள், 2 பைரவர்கள், வெள்ளை கலரில் முழுசாகவும் கருப்பு கலரில் முழுசாகவும். நான் அந்த பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அவர் வார்த்தை சொல்றதுக்கு அப்புறம் வெளியே வர 2 பைரவர்களும் பக்கத்தில் வந்து காலில் விழுகிற மாதிரி வளைஞ்சு நின்று எங்கிட்ட வாலாட்டிட்டு நின்றுச்சு. எனக்கே ஒரு பெருத்த உணர்வும் ஏற்பட்டுச்சு. இந்த உணர்வுகள்லாம் ஏற்படும் போது எதிர்பாராமல் பணவளக்கலை ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வில் வந்து டாக்டர் சுரேஷ் மற்றும் அவர்களோட டீம், ஜனனி அம்மான்னு சொல்லிட்டு பெங்களூரில் நம்மளோட பங்கேற்பாளர்கள், இவங்க வந்து சைத்தன்யாங்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் யோகா டீமும் ப்ளஸ் ஆல் இன்டர்நேஷ்னல் யோகா அகாடமின்னு ஒன்று ஓல்டு லெவலில் இருக்குது, யூகேயில் இருக்குது. இவங்க இருவரும் இணைந்து பணவளக்கலின் மூலமாக மக்களின் வாழ்வில் நல்மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நாங்கள் உங்களை சிறப்பிக்கணும்னு சொல்லி யோக ரத்னா அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு அவார்டை தந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் ஜிக்கு, அதற்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில விஐபிகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ரெகக்னேஷன் சொல்லக்கூடிய சிறப்பை செஞ்சாங்க. எனக்கு எதிர்பாராமல் இந்த சிறப்பு கிடைச்சது, பெருத்த ஆனந்தம் தான். இதை நான் வந்து என்னோட பிரபஞ்சங்கிற குருக்கு நான் சமர்ப்பிச்சிட்டேன். இது எனக்கான விருதுகள் அல்ல, எனக்காக இந்த பிரபஞ்சம் கொடுத்த விருது. அந்த பிரபஞ்சத்திற்கே நான் இந்த விருதை சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஸோ இந்த யோக ரத்னா அப்படிங்கிற விருது எதற்காக கிடைத்ததுன்னா, பணவளக்கலின் மூலமாக பல நபர்களின் வாழ்வை மாற்றியதற்காக. அதே மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த அவார்டு கொடுத்ததுல எனக்கு பெருத்த ஆனந்தம் தான். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம செய்யறது சரியா அப்படின்னு நினைக்கும் போது தேடி தேடி இந்த மாதிரியான புகழ்களும் வருது. ஸோ அந்த புகழ்கள் தான் இது ஏற்படுத்தி தந்தது. ஸோ அதுதான் இந்த நிகழ்வோட விஷயம். ஸோ யோக ரத்னா என்பது பிரபஞ்சத்திற்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இதற்கு முன்னாடி விஸ்வ யோகஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டத்தை வேற ஒரு டீம் கொடுத்துருந்தாங்க. இப்போ யோக ரத்னா கிடைச்சிருக்கு. இன்னும் பல பாதைகள் ஓட வேண்டியது இருக்குது.
அந்த ஓட்டத்தில் பல நபர்களோட வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டியது இருக்கு. அனைவரையும் வெற்றியடைய வைக்க வேண்டியதுதான் நமது குறிக்கோளே. ரொம்ப சந்தோஷம் ஜி. அதற்கான வாழ்த்துக்கள் எங்களோட எல்லா சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் கோடி. நன்றிகள் கோடி. சந்தோஷம் ஜி. ஜி அதே மாதிரி நிறைய புத்தகங்களும் நான் வந்து பார்த்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 புத்தகங்கள் வந்து உங்களோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவே ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அது வந்து தொலைபேசியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது தனியாக வந்து கொரியர் பண்ண முடியாது அப்படின்ற ஃபெசிலிட்டிஸ்னால அது வேணும்னு நினைக்கிறவங்க பயிற்சியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தகவல் பரிமாறி இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஜி. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என்ன கேள்விகள் கேட்கணும் நீங்க? மேடம், என் பேர் ராதாகிருஷ்ணன். சரிங்க. நான் இங்க சாருடைய ஸ்பீச் எல்லாமே யூடியூப்ல பாத்திருக்கேன். சரிங்க. ஆக்சுவலி நாங்க கூட வந்து ஒரு தடவை இங்க சுந்தர்லாஜி கிட்ட வந்து கூட பணவள கலைன்னு ஒரு 3 months பிஃபோர் கூட பார்த்தோம். சரிங்க. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நினைச்சு நாங்க விட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்ல பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவர் சாருக்கு டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. சந்தோஷம். அதனால சரி இப்ப திரும்பவும் எப்ப இந்த ப்ரோக்ராம் நடக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் டிவில எதர்ச்சியா நான் இப்பதான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். டிவி போட்டேன், நியூஸ் போயிட்டு இருந்தது, ஆட் போயிட்டு இருந்தது. அதான் உடனே கால் பண்ணேன். சந்தோஷம்ங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க சார் நீங்க? சவாப்பேட்டை. ஓகே, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருதுங்க? ஓகேங்க, அதுதான் சேலம்ல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ரொம்ப வசதியா இருக்கும், நீங்க நேரடியா வந்து பயிற்சியில கலந்துக்கோங்க. சரிங்களா? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைங்க ஜூலை 16ஆம் தேதி சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் AMR எவர்கிரீன் அப்படின்ற இடத்துல நடக்குது. அதாவது சுமங்கலி ஜுவல்லர்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டலுங்க. நீங்க கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். உங்களோட பேரை நீங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. நேரடியாக அங்க வந்து கலந்துக்கோங்க. 9:30 பயிற்சி ஆரம்பிக்கும். சரிங்களா? நன்றிங்க அழைத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்வு பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி ஜி. அவர் வந்து தொடர்ந்து யூடியூப் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து நேரடி பயிற்சியின் மூலமா வந்து நிறைய பேர் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவரோட டிப்ஸை வந்து அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து யூடியூப் சேனலில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதனோட ஃபீட்பேக்ஸும் டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை கேட்கும் போதே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஜி, நீங்கள் வந்து போன வாரம் இந்த பிரேஸ்லெட் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதற்கான தொலைபேசி அழைப்புகள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த கலர் போட்டிருக்காரு, இந்த கலரை நாங்கள் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து அவர் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது குருஜி. சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம். இது வந்து நீங்கள் ஸ்பெஷலாக எதற்காக போட்டிருக்கீங்க ஜி? நான் போட்டிருக்கிறது வந்து பல்வேறு நபர்களோட பார்வை நம் மீது விழுகும்போது அந்த பார்வை நம்மளோட வாழ்க்கையில் சில தடைகளை ஏற்படுத்துவதற்கான சூழல் இருக்கும். அந்த சூழலை தடுப்பதற்காகத்தான் இது எல்லாமே போடுறோம். இந்த திருஷ்டின்றதெல்லாம் உண்மைதானா? 100% உண்மை. ஓகே, அதற்காகத்தான் வந்து நம்ம சரஸ்வதி கடாட்சத்திற்கான ஒரு பிரேஸ்லெட் வச்சிருக்கோம். இந்த பிரேஸ்லெட்டை நீங்க அணிவதன் மூலமாக உங்கள் மேல படக்கூடிய பார்வை திசை மாறி போகும். உங்கள் மீது விழுகக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி திசை மாறி போகும். அப்படி போகும்போது நீங்க செய்யக்கூடிய வேலையில தடைகள் ஏற்படாது. அதற்காக உருவாக்கணும் தான் இந்த பிரேஸ்லெட்டே. நாங்கள் இதை பயிற்சியில தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறோம். இது வந்து ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணா எல்லாரும் ப்ராடக்ட் நம்புறாங்களே தவிர தன்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? தன்னை நம்பினோருக்கு தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு சிவவாக்கியர். ஸோ நம்மளால நம்ம முதல்ல நம்பணும். நம்மளை நம்பிட்டோம்னா எதுவுமே கேடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் எந்த ப்ராடக்டையுமே டிவியிலையோ பொதுவான இடத்துலையோ புத்தகத்தையும் கூட விற்கிறது இல்லை. புத்தகம் வேண்டுமென்றாலும் சரி, உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னாலும் சரி, பயிற்சி வகுப்புக்கு வாங்க. முதல்ல பயிற்சியில் நீங்கள் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் ப்ராடக்ட் வாங்குங்க அப்படிங்கிறதான் சொல்றது. பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க கீழ்கண்ட தொலைபேசிகளை கூப்பிடுங்க. விவரங்கள் சொல்லுவாங்க அலுவலகத்தில் இருந்து. அந்த அலுவலகத்தில் சொல்லக்கூடிய விவரங்களை சொல்லிட்டீங்கன்னா அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு பூஜை பண்ணி அதை அகர்ஷணம் பண்ணி கிளென்சிங் பண்ணி மனதார சில ரகசிய வழிமுறைகளை பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். அதை அணிவதன் மூலமாகவே நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அக்ஷயம், அபரிதமான செல்வ ஈர்ப்பு.
உலகிலேயே வளமையான நாடு எது, உலகிலேயே வறுமையான நாடு எது? இரண்டுமே நம்ம இந்தியா தான். அதுபோலவே நீங்கள் ஏழையாக இருப்பதற்கு காரணம் யார், நீங்கள் பணக்காரராக இருப்பதற்கு காரணம் யார்? இரண்டுமே நீங்கள் தான். ஏன் இப்படி? இதை கற்றுக்கொள்ள வாருங்கள். பணவளக்கலை. உங்கள் வாழ்வு வளமை பெற பணவளக்கலை, தொழில் வெற்றியடைய பணவளக்கலை, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட பணவளக்கலை, ஆனந்தமாய் வாழ்வதற்கு பணவளக்கலை, உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய பணவளக்கலை, செல்வத்தை ஈர்க்கும் பிரபஞ்ச சூத்திரம் பணவளக்கலை. ஒரு நாள் பயிற்சி வகுப்பு, 100 நாளில் வாழ்வில் மாபெரும் மாற்றம். 100 நிறுவனங்களுக்கு மேல் பயிற்சி வழங்கியவர், 1000 பயிற்சி வகுப்புகளை நடத்தியவர், 1,00,000 நபர்களுக்கு மேல் தன்னம்பிக்கை வழிகாட்டியாய் இருக்கும் டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்த்ராம் அவர்களின் பணத்தை பெருக்கும் பயிற்சி பணவளக்கலை. தொடர்புக்கு 9894624425 and 9790044225. அக்ஷயம் வழங்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு, செல்வத்தை பெருக்கும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 16ஆம் தேதி சேலம்ல இருக்கக்கூடிய சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஹோட்டல் AMR எவர்கிரீன் அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. காலையில் 9:30 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும். அதே மாதிரி ஜூலை 23ஆம் தேதி மதுரையில் இருக்கக்கூடிய காலவாசல் ஹோட்டல் ஜெர்மானிஸ் அப்படின்ற இடத்துல பயிற்சி வகுப்பு நடக்குது. ஸோ இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்ட உச்சக்கட்டமான பயிற்சி வகுப்பு அப்படின்னா அது ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பு. முதல் முறையாக சென்னையில் 29ஆம் தேதி 30ஆம் தேதி ஜூலை மாதம் ஜூலை எண்டில் 29ஆம் தேதி 30ஆம் தேதியும் சென்னையில் இருக்கக்கூடிய ECRல தான் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது. 2 நாள் பயிற்சி வகுப்பு. அதற்கு கண்டிப்பாக அவசியமாக முன்பதிவு தேவை. சீக்கிரமாக கால் பண்ணி அதற்கும் உங்களோட பேரை நீங்கள் முன்பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான குலதெய்வ மந்திரம். கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான குலதெய்வ மந்திரம். இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, சில பேர்த்துக்கு குலதெய்வம் என்ன சாமி அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா ஜி? அதற்கு முதல்ல குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட 64வது தாத்தா 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 தாத்தான்னு 64வது தாத்தா இருப்பார்களா, அவர் தான் நம்மளோட குலதெய்வம். அவர் இருந்த இடம் குலதெய்வ கோயில். 64 தலைமுறைக்கு முன்னாடி அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல என்ன மனசுல நினைச்சிருப்பாரு, நம்மளோட குலம் நலமா இருக்கணும், வளமா இருக்கணும், ஐஸ்வர்யத்தோட இருக்கணும், அதை பத்திரமா பாதுகாக்கணுங்கிற வாழ்ந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அவர்கிட்ட இருந்த பெரிய சக்தி, அந்த DNA நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுதான் குலதெய்வம். ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடை கண்டிப்பா செய்யணும். செய்யாதங்காட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமான? பிரச்சனை வராது, வளர்ச்சியும் வராது. எந்த குலதெய்வம் நீ என்ன கும்பிடல அப்படின்னு உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. ஆனால் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய லாக்குகளை ஓப்பன் ஆகும். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியது அவசியமாச்சு? 100% அவசியம். பாட்டனை முப்பாட்டனை கும்பிடுறது கடவுள் அல்ல, உன் தாத்தனை கும்பிடுறோம். அந்த தாத்தனை கும்பிடாதவன் வேற எதை கும்பிட முடியும்? நம்ம நாட்டை மதிக்காதவன் மற்ற நாட்டை மதிக்க மாட்டான். மற்ற நாட்டை பத்தி தப்பா பேசுறவன் நம்ம நாட்டை பத்தி ஒரு நாள் தப்பா பேசுவான். மற்றவனை திட்டி பேசுறவன் தன்னை ஒரு நாள் திட்டி பேசுவான். தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வணங்காதவன் வேற எதையும் வணங்க மாட்டான். ஏதோ ஒரு மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை உங்களோட பாட்டை முப்பாட்டனான குலதெய்வத்து மேல வைங்க. அந்த குலதெய்வத்தை மேல யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த குலதெய்வம் உங்களை வழி நடத்தும். அந்த குலதெய்வத்தோட மந்திரத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி, குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு எம்பெருமானான திருச்செந்தூர் முருகன் தான் குலதெய்வமே. குருதெய்வமும் அவர் தான், குலதெய்வமும் அவர் தான். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனை மனசார கும்பிடுங்க. திருச்செந்தூர் முருகனோட படத்தை வீட்டில் வாங்கி வச்சுட்டு கும்பிடுங்க. குலதெய்வத்துக்கான ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். அவரை கும்பிடலையா, உங்களுக்கு தெரிஞ்ச மனதார வாழ்ந்த ஏதாவது சித்தர் பெருமானுக்களை கும்பிடுங்க. அதுவும் குலதெய்வமா மாறி அவரும் வழி நடத்துவார். குலதெய்வ மந்திரத்தை தெரிஞ்சுக்கங்க எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்களோட குலதெய்வம் காமாட்சி அம்மனா இருக்குதுன்னு வைங்க. ஓம் காமாட்சி அம்மனே நம. ஓம்ங்கிற வார்த்தை முன்னாடி, நமங்கிற வார்த்தை பின்னாடி. சென்டர்ல உங்களோட குலதெய்வத்தோட பேரு. பேச்சியம்மன் இருக்குன்னா ஓம் பேச்சியம்மனே நம. அங்காள பரமேஸ்வரியா இருந்தாங்கன்னா ஓம் அங்காள பரமேஸ்வரியே நம. சக்திங்கிற தெய்வத்துக்கு சிவன் சக்தி அப்படி இருக்குல்ல, அந்த சக்தியை தான் பார்வதினு சொல்றோம். அந்த சக்திக்கு 1008 பேர் இருக்கு.
அந்த 1008 பேர்ல ஏதோ ஒரு பேர் தான் உங்க குலதெய்வமா இருப்பாங்க. அங்காள பரமேஸ்வரியா இருந்தாலும் சரி, மாரியம்மாவா இருந்தாலும் சரி, மேரியம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன உங்க குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு, குலதெய்வத்தோட தாயோட பேர் தெரிஞ்சுக்கிட்டு, ஓம் காமாட்சி அம்மனே நம, ஓம் அங்காள பரமேஸ்வரியே நம அப்படின்னு உங்க குலதெய்வ மந்திரம் பெயரை தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு முன்னாடி ஓமும் பின்னாடி நமமும் போட்டு அந்த மந்திரத்தை உங்களோட பிறந்த நட்சத்திரம், குலதெய்வ மந்திரத்தை ஓம் டேஷ்ங்கிற இடத்துல உங்களோட குலதெய்வ பேரு நம, அது உங்களோட பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் 4:30 இருந்து 6 மணிக்குள்ள 108 முறை சொல்ல ஆரம்பித்து தொடர்ந்து 48 அல்லது 108 நாட்கள் சொன்னீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அகர்ஷணமும் உங்களுக்கு நிச்சயமாய் வரும். அதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். அதன் மூலமா உங்க வாழ்க்கையில ஆனந்தமாய் ஆரோக்கியமா ஐஸ்வர்யத்தோட இருக்க முடியும். சோ ஓம் காமாட்சி அம்மனே நம அப்படிங்கிற மந்திரம் உருவாக்கி அதைய உங்க பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, திருவோணம்னு பிறந்திருப்பீங்களே, அந்த மாதிரி எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தோட பிரம்ம முகூர்த்தம் 4:30 இருந்து 6 மணிக்குள்ள அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு உட்கார்ந்து 108 முறை முதல்ல தொடங்கணும். அதற்கப்புறம் எண்ணிக்கையை மறுபடியும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வாங்க. முதல் நாள் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குங்க. அடுத்தடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா நல்லது. அப்படி பண்ண முடியாட்டி பரவாயில்ல, ஏதோ ஒரு முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து பண்ணுங்க. நல்மாற்றம் நிச்சயமாய் கிடைக்கும். குலதெய்வத்தை மதிக்கிறவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜி, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொண்டுட்டே இருக்கீங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு வாரமும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேயே நிறைய மாற்றங்கள் நிறைய பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க ஆனந்த்ஜி, அது என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கே புரியாமல் இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்தராம் அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்க. இதற்கான மிகப்பெரிய விளக்கமே அதில் இருக்கு. ஸோ வரக்கூடிய ஆனந்த ரகசியத்தில் செல்வ முகூர்த்தம்னு ஒரு நேரம் இருக்கு. அது ஒரு சித்தரோட ஓலைச்சுவடியில் கிடைச்சிருக்கு. ஆனந்த ரகசியத்தில் செல்வ முகூர்த்தம்னு சொல்றோம். சோடச முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்கு, சித்த முகூர்த்தம்னு இருக்கு. இந்த 3 முகூர்த்தத்தை பத்தி சொல்லி தராங்க. ஆன்மீக வாழ்க்கையில மாற்றம் வேணும், நீங்க செய்யற தொழில மாற்றம் வேணும்னா சித்த முகூர்த்தத்துல ஒரு சில விஷயங்களை செஞ்ச மாற்றங்கள் கிடைக்கும். செல்வ முகூர்த்த நேரம் அது லட்சுமி முகூர்த்த நேரம் சொல்லுவோம். அந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் உருவாகும். அதற்கு அப்புறம் என்ன முகூர்த்தம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் வருதில்ல உங்களுக்கு, இது எல்லாம் விளக்கக்கூடிய ரகசிய பயிற்சி வகுப்பு தான் ஆனந்த ரகசியமே. அதனால தான் ரகசியம்னு வச்சுட்டோம். முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, முகூர்த்தங்கிறது 90 நிமிஷங்க, ஓகேங்களா? 1.5 மணி நேரம் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம். ஒரு நாளைக்கு 16 முகூர்த்தம் வரும். இந்த 16 முகூர்த்தத்துல ஏதோ ஒரு முகூர்த்த நேரத்தை ரகசியமா பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வைங்க, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சோடச முகூர்த்தம், அதற்கப்புறம் சித்த முகூர்த்தம், லட்சுமி முகூர்த்தம், இந்த 3 முகூர்த்தத்தை பத்தி ரகசியத்தை ஓபன் பண்ணக்கூடிய நிகழ்வு ஜூலை 29, 30 உங்க வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கக்கூடிய நிகழ்வு. சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை என்னுடனே நீங்கள் இருப்பீர்கள். 50 நபர்கள் கடற்கரை ஓரத்தில் ரகசிய தாந்திரிக விஷயங்களை எல்லாம் சேர்ந்து கலந்து தருவோம். இது கற்கரன் மூலமா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, திஷ்டி, சூனியம், எதிர்பாராம உடம்புல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே கண்டு காணாம போயிடும். தன்வந்திரி சங்கல்பம் செய்வோம், லட்சுமிக்கான தீட்சை கிடைக்கும். குபேரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கனி பதுமநிதியை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தெரியும். தேவதையை எப்படி புரிஞ்சுக்கிறது, குலதெய்வ அகர்ஷணத்தை எப்படி படுத்துறது, குலதெய்வத்தை உங்க வீட்டுல உங்களுக்காக வேலை செய்யறது எப்படி, விருட்சம்னு சொல்லக்கூடிய மரத்துல இருந்து ரகசியமா விஷயங்களை எப்படி எடுக்கிறது, புத்தருக்கு எப்படி போதி மரம் ஆசீர்வாதம் கொடுத்துச்சு அதே மாதிரி அந்த போதி மரத்திலிருந்து நம்ம எப்படி அகர்ஷணத்தை ஏற்படுத்துறது, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களுக்கு தீர்வுகள் எப்படி, மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மாற்றங்களை எப்படி கொண்டு வருது என்கின்ற தன்னம்பிக்கை நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த, அறிவியல் நிறைந்த, மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் உணர்த்தக்கூடிய ஒரு நாள் நிகழ்வு ஆனந்த ரகசிய நிகழ்வு வரும் ஜூலை 29, 30 நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். ஜி, சந்தோஷம் ஜி. இந்த வாரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் நிறைய கேள்விகளோட நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அதற்கான விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி ஜி, சந்தோஷம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நம் கொண்ட லட்சியம். உங்கள் வாழ்வில் கொள்கையை வெல்வதற்கு நாங்கள் வழிகாட்ட தயாராக இருக்கிறோம். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். பணத்தை வளர்த்தும் அருமையான கலை பண வளக்கலை. வாழ்வில் வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வரக்கூடிய வாரம் செல்வ வளமிக்க வாரமாய் அமைய மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. நன்றி.
அக்ஷயம், அபரிதமான செல்வ ஈர்ப்பு. 9894624425 and 9790044225. சமைச்சு பாரு டேஸ்ட் ஜோரு, நம்ம மிஸ்டர் கோல்டு குக்கிங் சூப்பர் ஸ்டார். மிஸ்டர் மிஸ்ஸஸ் எல்லாருக்கும் ஃபேவரைட், கிளாஸ் மாஸ் மிஸ்டர் கோல்டு எக்ஸலென்ட். புதிய வடிவமைப்பில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட். மனம் குளிரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். நம்ம RR TV. வாழ்க்கையை சிறப்பாக வாழ நம்ம எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழறதுக்கு நம்ம கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த காது கேட்குற திறனுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்கிருந்து சொல்றாங்க, அவங்களுக்கு நாம எப்படி பதில் சொல்றோம், அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றமே உருவாகுது. காது கேளாமைக்கு 300 ரூபாயிலிருந்து 30 லட்சம் வரைக்கும் எத்தனையோ காது கருவிகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒலிபெருக்கிகளா தான் வேலை செய்யுதே தவிர நம்ம காது கேட்கிற திறனை எதுவும் அதிகப்படுத்துறது இல்லை. மாறாக நம்ம காது கேட்கிற திறனை